இல்லங்க விஜய் இப்போ முழு நேரம் அரசியல்வாதி ஆயிட்டாருங்க. இப்போ முதல்ல வந்து அரசியல் தெரியுமோ தெரியாதோ தெரியல. இப்போ பக்கா ஸ்ட்ராட்டஜிங்க. மேபி பார்ட்டி பொசிஷன்ஸ் வேணா கொடுக்கலாம் பட் நாட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஐ கெஸ். உயிர் இறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுன்றது வந்து சாத்தியம் கிடையாது எப்பவுமே. ப்ரொடெக்ஷன் இல்லாம இருந்தது எல்லாத்தையுமே தானே குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல நின்று பண்ணதுனால தானே அவங்க இறந்தாங்க. ஸோ அதனால பட் இப்ப கரூர் வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதால தான் தர்றாங்க நான் என்னவோ யோசிக்கிறேன். மேபி இது ஒரு ஃபேமஸ் ஆகாம வேற ஏதாவது ஒரு மூடி மறைச்சிருந்தாங்க அப்படின்னா கூட தர்றதுக்கு சான்ஸ்கள் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு நடிகரை பார்க்க வரும்போது அங்க ஏற்படக்கூடிய அசம்பாவிதத்துக்கு எப்படி அரசு பண்ணி கொடுக்க முடியும்? Because lots of youth are waiting for jobs, government jobs. ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த ஃபேமிலிஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உண்மையாவே தேவைப்படும். எந்த கட்சியும் அந்த மாதிரி செய்யல, எல்லா கட்சியும் அப்படிதான் செய்யறாங்க. செஞ்சது முதலே செஞ்சிருக்கூடாது, செஞ்சுட்டாரு. அரசு பணி அணிக்கிறதுக்கு என்ன கேட்டகரி? கூட்டத்தில் போய் சாவணுமா? நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க, நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதி சாகுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும், அப்போ என்ன பண்ணுறாங்க? தனிப்பட்ட முறையில நடந்த ஒரு ஈவெண்ட்ல நடந்த ஒரு பிரச்சனைக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்கறது எனக்கு அவ்வளோ கரெக்டா படல. ஒரு சுயநலத்துக்காக நீங்க போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ அவ்வளவு லட்சம் பேர் வேலைக்கு வந்தவங்கள பாவம் தானே. ஒரு வயிற்றுச்சல் இருக்கும்ல, நம்மளுக்கே இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது தப்புன்னு நான் சொல்லுவேன் வாங்கினது. ஏன்னா கரூர் இன்சிடென்ட் வந்து அது ஒரு இன்எவிட்டபிளா இருந்தது, அந்த இடத்துல நடந்துருச்சு. அது மாத்த முடியல. இப்போ அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து அவங்க தரணும் அப்படின்ற போது அங்க இழந்த ஃபேமிலிஸ்க்காக அவங்க வந்துட்டு என்ன தரணும் அப்படின்றத பாத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அங்க வந்துட்டு உங்களுக்கு மேஜரா ஒண்ணு இருந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த ஃபேமிலிஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உண்மையாவே தேவைப்படும். ஸோ அப்படிங்கும் போது அந்த கரூர் ஃபேமிலிஸ்க்கு தரப்பட்ட ஜாபை ரத்து பண்ணதுன்றது தப்பு அப்படின்னு சொல்ல வரேன் நான். என்னதான் வந்து படிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சைடு ஒரு 5 ஜாப் தரதுல என்ன கம்மியா ஆயிட போகுதுன்னு எனக்கு ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரியல. பட் அதை பொறுத்த வரைக்கும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில பிரைவேட்டா எங்க வேணாலும் வேலை கொடுத்துருந்துருக்கலாம். இப்ப அவருக்கு விஜய் அவர்கள் தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி ஏன் கவர்மெண்ட் ஜாப் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேள்வி அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அவங்க அந்த தெருக்குள்ள வச்சது, அந்த மீட்டிங் வச்சது, அதனால வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இல்லாம இருந்தது எல்லாத்தையுமே தானே குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, சோ கவர்மெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல நின்று பண்ணதுனால தானே அவங்க இறந்தாங்க. சோ அதனால கவர்மெண்ட் ஜாப் தரது வந்து பெஸ்ட்ன்னு நான் யோசிக்கிறேன். இன்னொரு ஒரு இது என்னன்னா, இப்ப இந்த கவர்மெண்ட் சரியான பாதுகாப்பு இல்லாதனால தான் இந்த மாதிரி நடக்குது. இதே மாதிரிதான் சரியான சோதனைகள் இல்லாம நிறைய இடத்துல வெடி விபத்துகள் இதெல்லாம் நடக்குது. ஏன் அங்க உயிரிழந்தவங்களுக்கும் கொடுக்கலாமே குடும்பத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. கொடுக்கலாம், பட் எல்லாருக்குமே கொடுத்தோம் அப்படின்னா மத்தவங்க நீங்க சொன்ன மாதிரி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதுல்ல. சோ மேபி போராடுறவங்களுக்கு அவங்க தரலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியால தான் இருக்காங்க. பட் இப்ப கரூர் வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதால தான் தர்றாங்க நான் என்னவோ யோசிக்கிறேன். மேபி இது ஒரு ஃபேமஸ் ஆகாம வேற ஏதாவது ஒரு மூடி மறைச்சிருந்தாங்க அப்படின்னா கூட தர்றதுக்கு சான்ஸ்கள் இல்லை. ஆக்சுவலி வந்து அது அரசியல் ரேலி கோர்ஸ் தான் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதே தப்பு தான். அது நீங்க ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில வந்து மேனுஃபேக்சர் கம்பெனில வேலை வாங்கியாவது கொடுத்துருக்கலாம். ஸோ நான் தமிழர் எப்படா சான்ஸ் கிடைக்கும் பார்த்து இது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ அவர் செஞ்சது கரெக்ட் மாதிரி தான் தோணுது. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குவாலிஃபிகேஷனே இல்லாம ஒருத்தர் ஒரு கரூர்ன்றது ஒரு இன்சிடென்ட் தானே, ஒரு ஆக்சிடென்ட் கூட வச்சுக்கலாம். அதுக்கு போயிட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அது பிடித்தமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் கரெக்ட் தான் நினைக்கிறேன். நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க அரசு வேலைக்கு. ஆமாங்க, நிறைய பேர். இப்போ ரீசெண்டா லைலா காலேஜ்ல ஸ்டூடெண்ட் பாத்தீங்களா, எல்லாமே வந்து டிகிரி படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. சோ அத்தனை லட்சம் பேருக்கு வேலை இல்லாம இருக்கும் போது நீங்க போயிட்டு 40 அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. பட் அந்த இறந்ததுக்கோசம் உங்க ஒரு சுயநலத்துக்காக நீங்க போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ அவ்வளவு லட்சம் பேர் வேலைக்கு வந்தவங்கள பாவம் தானே. ஒரு வயிற்றுச்சல் இருக்கும்ல, நம்மளுக்கே இருக்குல்ல. சோ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எப்படா போட்டு அது பரவாயில்ல ஃபேவரா வந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியோ இல்லைன்னா உங்க தெரிஞ்ச அளவுக்கு கம்பெனி நிறைய பேர் வச்சிருக்கலாம், அதுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம்ல, அப்படி செஞ்சிருக்கலாம். சார் அதே மாதிரி இப்ப இந்த உடனடியா வேலை எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்தது ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது கரூர்ல. அது கன்ஃபார்மே ஆகல போல இருக்கு. இடைத்தேர்தல் அது மேபி பணியாளை வழங்குறதே வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, அது பை எலெக்ஷன் வந்தா காசு இது ஓட் பேங்கா கன்வென்ஷன் ஆகும். அதுக்கு அதை நோக்கி தான் போகுதா அரசியல்? அந்த இல்லங்க விஜய் இப்போ முழு நேரம் அரசியல்வாதி ஆயிட்டாருங்க. இப்போ முதல்ல வந்து அரசியல் தெரியுமோ தெரியாதோ தெரியல. இப்போ பக்கா ஸ்ட்ராட்டஜிங்க அவரு. உண்மையிலேயே வந்து எங்க பேசணும், அது மட்டும் இல்லாம ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் வர எந்த இடத்துல பேசினா சிம்பத்தி வரும், எந்த இடத்துல பேசினா உங்களுக்கு பவர் வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு.
முழு நேரம் அரசியல்வாதி ஆயிட்டாரு. அரசியல் இப்ப இனிமே முழு சந்திரமுகியா பார்க்கலாம் அவர். அரசியல்வாதியா இல்ல அரசியல் நடிகன்? ஆஹ் நடிகன் அரசியல்வாதி ஆயிட்டார் தானே அரசியல். இப்ப அவர் நடிக்கிறாரா இல்ல முதலமைச்சரா வாழ்றாரா? அதாங்க அவருக்கு எந்த சுவிட்ச் தொட்டினா எங்க லைட் எரியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. எங்க எங்க பேசினா வீரியம் ஜாஸ்தி வரும். ஏன்னா அவரு எல்லாத்துக்கும் வாயை திறக்கிறது இல்லைல்ல. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த கற்பாம்பூச்சிக்காரங்க போராட்டம் பண்ணும்போது அது கூட எதுவும் பெருசா திறக்கல அவரு. ஏன்னா அவரு ஒரு விஷயம் கிளியரா இருக்காரு. நம்மளுக்கு ஜனங்க கண்டிப்பா ஃபீமேல் ஆடியன்ஸ் ஓட்டு கண்டிப்பா வரும். இவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க ரிப்ளை கொடுத்தாதானே இன்னும் வீரியமாகும். ரிப்ளை கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா அப்படி சைலண்ட் ஆயிடும். சரி, எல்லா தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் எப்படி அமைதியா இருந்துட்டா முடிஞ்சது? அது ஜனங்க ரசிக்கிறாங்கல்ல. சரி, நீங்க ஜனநாயக படத்துல பாத்தீங்கன்னா ஃபீமேல் எல்லாம் எவ்வளவு ஆடியன்ஸ், படம் நல்லா இருக்கோ நல்லது அது அடுத்த விஷயம். பட் ஆடியன்ஸ் வராங்கல்ல ஃபீமேல். ஒரு படம் வந்து நீங்க ஓடிடில இது பிரைவேட்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு படம் தியேட்டர்ல ஓடுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது. ஸோ இத்தனைக்கும் அந்த படம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கூட்டம் வராங்கல்ல. சரி, அவர் ஒரு விஷயம் ஃபீமேல் ஆடியன்ஸ் ஃபீமேல் ஓட் பேங்க் நிறைய இருக்கு. நீங்க இனிமே வந்து அவரை விட்டுட்டு அரசியல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து தனுஷ் வராராம். ஸோ கரப்பாம்பூச்சி, அப்புறம் தேளு, அப்புறம் கோக்கடையல், அதுக்கப்புறம் பேனு, கொசு, அந்த மாதிரி சிம்பிளுக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்கும். இனிமே வந்து பாருங்களேன், 2 மாசத்துல கரப்பாம்பூச்சிக்காரன் வந்து எல்லா தலையும் ஆட்டிட்டாங்க. ஒருவேளை வந்து அவர் தமிழ்நாட்டுல போறது கரப்பாம்பூச்சி தமிழ்நாட்டுல ஓட் பேங்க் வந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியல. பார்க்கலாம் இனிமே எப்படி இருக்க போகுது. விஜய் வந்து ஒரு டென் செட்டர். விஜய்க்கு அப்புறம் இனிமே நடக்கிறதெல்லாம் ஒரு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சினிமா ஆமா, பாருங்க நேத்து தனுஷ் கூட வந்திருக்காரு. பாவம் அவருக்கு யார் ஆசை கிளப்பி விட்டான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோட அரசியல் கட்சி அதிகமா இருக்கும். நம்ம இந்தியாவில தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா வரும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு தனுஷ் வருவாரு, இப்போ நாளைக்கு விஷால் வருவாரு, எல்லாம் வருவாரு. பாரு, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யிட்டு 1008 பேர் இருக்காங்க பாருங்களேன். நம்மளுக்கே சந்தோஷம். அப்படி இருந்து கூட வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சிக்காரங்களே கம்பெனி வச்சிருக்கலாம். அவங்களுக்கு அவங்க கம்பெனில வந்து வேலை கொடுத்தாலே இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும் நினைக்கிறேன். வெற்றி கழகத்துல வந்து அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பண்ணி கொடுத்தது தவறு. ஏன்னா அப்படி வந்து இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கட்சிக்காக வேண்டி வந்து அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இதே வந்து ஒரு பொது ஜனம் நடக்கா ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பப்ளிக் இதுன்னா பரவாயில்ல. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கட்சிக்கு வந்து ஒரு நடிகரை பார்க்க வரும்போது அங்க ஏற்படக்கூடிய அசம்பாவிதத்துக்கு எப்படி அரசு பண்ணி கொடுக்க முடியும்? ஆனா அவங்களுக்கும் தெரியும் அரசு பண்ணி கொடுத்தா அது கேன்சல் ஆயிரும்னு. மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. நாங்க கொடுக்குறாங்க, திமுக அரசும் மற்ற கட்சிக்காரங்களும் வந்து அது தடை செய்யறாங்கன்னு காமிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்களாம். எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் என்ன நடக்க போகுது? கீழ்கோர்ட்டு என்ன தீர்ப்படிக்குதோ அதான் உச்ச நீதிமன்றம் கொடுக்க போகுது. மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான் அது. சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலை மையமா வச்சுதான் இந்த ஒரு ஆமா, இடைத்தேர்தலை மையமா வச்சுதான் பண்றாங்க. பட் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா குறுகிய 70 நாள் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. சொன்னபடி நினைக்கல. இப்போ கரண்ட் பில்ல வந்துட்டு 200 யூனிட் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆளோட ஃப்ரீ. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200, 500 தாண்டிச்சுன்னா 100 தான். இப்போ எலக்ட்ரிக் பில் பாத்தீங்கன்னா சாதாரணமா எனக்கு வீட்டுக்கு ஒரு 5000 ரூபா வருதுன்னா இப்போ 9000 ரூபா வருது. அது எந்த ஸ்லாப்னு தெரியல. கட்டாம இருக்க முடியுமா? அதனால எல்லாமே ஏமாற்று வேலையா தான் இருக்கு. இப்ப இந்த முக்கியமா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் தான் முன்னே நின்று இழுத்து ஆமா ஆமா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க இல்ல, நாம் தலைவர் வந்து இதுல வழக்க நடத்துறது எப்படின்னா, இன்னைக்கு வந்து 8 கோடி பேர் இருக்காங்க ஜனத்தொகை தமிழ்நாட்டுல. குறிப்பிட்ட ஒரு 31 பேர் மட்டும் அனுபவிக்க முடியாது இல்லைங்க அரசாங்க பணியை. அரசு பணி அணிக்கிறதுக்கு என்ன கேட்டகரி? கூட்டத்துல போய் சாவணுமா? நடிகரை போய் பார்த்து செத்ததானே செஞ்சிருக்காங்க. நீ அப்படிப்பட்டவன், நீ ஒரு பெரிய ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சு 31 பேரையும் பார்ட்னர் ஆக்கி டைரக்டர் ஆக்கி ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியதானே? உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நீ அரசு வேலையை எப்படி கொடுக்க முடியும்? ஏதோ நீ நிவாரண நிதி கொடுக்குறோம், ஒரு 2 லட்சம் கொடுக்குறோம், 3 லட்சம் கொடுக்குறான்னு கூட அது தப்பு இல்லை. ஆனா கூட அது இவங்க எப்ப அரசு அமைக்கிறதுக்கு முன்னால ஏற்பட்டது, அதுக்கு இவங்க தான் முழு பொறுப்பு. அதான் விஷயம், வேற ஒண்ணு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுக்காம இருந்திருக்கலாம் வந்துட்டு. ஸோ கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் எடுக்கிறது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இது. ஏன்னா அவங்க ஒரு கனவோட வந்து வந்திருப்பாங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்டர்ன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான் வந்துட்டு. இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 40 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு நிவாரணமா கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி அரசு வேலை கொடுத்தது சரியா? அது கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து வேற ஏதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கலாம் வந்துட்டு. இப்ப அவருடைய தனிப்பட்ட ஒரு அலுவலகங்கள் அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப தனிப்பட்டது படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டு. ஆல்ரெடி வந்து கேஸ்ட் வைஸ் அந்த ஒரு இது இருக்குது எல்லாத்தையுமே வந்துட்டு கோட்டாஸ் வந்துட்டு. ஸோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க வந்து 6 months 1 year 2 years அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதை ஒதுக்கிட்ட தாண்டி வந்து வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம் வந்துட்டு. இப்ப இது போராடி தடை வாங்கினது சரியா?
இல்லை போராட்டம் போடாமல் இருந்திருக்கலாம் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு. இல்ல அது என்னன்னா அரசு முன்கூட்டியே சொல்லிடுச்சுன்றதுனால செஞ்சுட்டாங்க. சரி, ஆனா அதை செய்யறது மீறி இப்ப தப்பு. போராட்டம் இவ்வளவு பெரிய இது வழக்கு தொடுத்து ஸ்டாப் பண்ணிருக்கு. ஸோ இதை நீங்க மக்களோட கண்ணோட்டத்துல எப்படி இருக்கு? சரியா தவறா? இது தவறாக தான் வந்துட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி கொடுக்காம இருந்திருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து எதுவும் பண்ணாமல் தானே பிரச்சனை இல்லை. அது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்தது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு இதுதான் வந்துட்டு. கரூர்ல தெரியும், நியூஸ் படிச்சேன். ஆஸ் சச் நான் எதுவும் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க ஹிஸ்டரியிலன்னு பார்க்கலாம் அதை பத்தி. இல்ல வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூஸ் ஏதாவது நடந்திருக்கலாம். அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா, ஏதாவது லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இதுல எல்லாம் நார்த்ல எல்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது அந்த மாதிரிலாம் அப்ப ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஆனா இது ஒரு தனிப்பட்ட ஈவெண்ட், அதனால இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேபி பார்ட்டி பொசிஷன்ஸ் வேணா கொடுக்கலாம், பட் நாட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஐ கெஸ். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சீமான் தரப்புல இருந்து தான் இந்த வழக்கு தொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் நீங்க எந்த வேலை வேணாலும் கொடுத்துருக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் அரசு வேலை கொடுக்குறீங்க, படிச்சவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இதுக்குன்னு படிக்கிறவங்களோட. அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த இது பண்ணாதான் வந்து உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ண மாதிரி ஆயிடுதுல்ல. இல்ல அதுதான் இப்ப நீங்க இந்த ஸ்டாப் பண்ணிருக்காங்க சீமான் தரப்புல இருந்து. இந்த மாதிரி அவங்க செலிப்ரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக இந்த மாதிரி நிறுத்திக்கணும். இப்ப இந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த பணியானை வாங்கிட்டு அது பத்தி எனக்கு ஐடியா இல்ல. பட் இந்த ஒரு இஷ்யூ பத்தி மாத்திரம் வந்து தனிப்பட்ட முறையில நடந்த ஒரு ஈவெண்ட்ல நடந்த ஒரு பிரச்சனைக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்கறது எனக்கு அவ்வளோ கரெக்டா படல. தட்ஸ் ஆல். அதுக்கு மேல என்கிட்ட ஒப்பீனியன். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன்? நார்மலா இந்த நஷ்ட ஈடு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அது ஆல்ரெடி 40 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி விஜய் தரப்புல இருந்து, ஏன்னா இது கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில தான் போய் இறங்குது, ஒரு அரசு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு மற்ற எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவர் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம்? அதை விட்டுட்டு ஏன் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கலாம்? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. மேபி there could be some other ways also. I am not very sure about it. But this giving government jobs seems to be like bypassing the process. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, that seems to be like bypassing மாதிரி இருக்கு. Like, okay, I do understand life value is important, all that is understandable. Some life is lost, some lives lost, families lost, all that is understandable. முதல்ல அதை தடுத்திருக்கலாம். அது 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 இப்போ கைவிட்டு போன விஷயம். பட் மேபி நஷ்ட ஈடு ஷுட் ஹெல்ப் தெம். பியாண்ட் தட் ஜாப்ஸுங்கிறது தெரியல எனக்கு. அது ஐ மீன் ஐ டோன்ட் ஃபீல் தட் வே இட்ஸ் ரைட். தட்ஸ் யூஆர் பைபாசிங் த ப்ரோட்டோகால்ஸ். அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் யூத் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ். வி குட் ஆல்சோ டேக் இது ஹிஸ்ட்ரியில ஏதாவது எப்படி பழசு எப்படி பண்ணியிருக்காங்க, வேற இது மாதிரிலாம் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. இது கொஞ்சம் பெருசா பேசப்பட்டது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்ததுனால. ஸோ அது மாதிரி ஏதாவது பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அது கொடுத்தது வந்து சரி. ஏன்னா அவங்க உயிர் இழந்ததுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை சேலஞ்ச் பண்ணுறது வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன ஒரு ரீசன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் திருப்பியும். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சி இதில் போய் தான் இறந்துருக்காங்க. அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு அது உண்மையாக இருந்தாலும், அதே மாதிரி அரசு பாதுகாப்பு கொடுக்காம நிறைய உயிரிழப்புகள் நிறைய இடத்துல நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தீ விபத்தெல்லாம் நடந்திருக்கு நிறைய இடத்துல. இல்லை உயிர் இறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுன்றது வந்து சாத்தியம் கிடையாது. எப்பவுமே எந்த கவர்மெண்டாலையும் முடியாது. இப்போ கள்ளசாராயம் குடிச்சிட்டு இறக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ எப்படி கொடுத்து நியாயப்படுத்த முடியும்? இதுவும் பண்ண முடியாது தான். பட் அவர் அறிவிச்சிட்டாரு, வந்து முதல் கையெழுத்து அதை போட்டும் போது அது ஒன்று இதை மட்டும் தனியாக விடலாம், அவங்க ஆனால் விட மாட்டேன்றாங்க. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். அது கரெக்டாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. சரி சார், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலை மையமாக வச்சு தான் இந்த மாதிரி அரசு பணி உடனே கொடுத்தாரு அப்படின்றாங்க. அதுதான் இப்போ எந்த கட்சியும் அந்த மாதிரி செய்யல. எல்லா கட்சியும் அப்படிதான் செய்யறாங்க. செஞ்சது முதலே செஞ்சிருக்கூடாது, செஞ்சுட்டாரு. அறிவிப்பும் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு. அப்ப நீங்க வந்து முதல்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் யாராவது முதல்ல ஒன்று போட்டிருக்க வேண்டியது தானே. எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தானே செய்யறாங்க. அது சார் இவங்களுடைய கருத்து என்னன்னா, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் வரைக்கும் நிவாரண நிதி கொடுத்துட்டாங்க. இதை தாண்டியும் ஒரு அரசு பணி வேணுமா அப்படின்றதான் தவறு தான். ஆக்சுவலா தவறு தான். ஆனா அறிவிச்சிட்டாரு முதலமைச்சர். முதல்ல வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுறாருன்னு வச்சிருங்களேன். இந்த மாதிரி ஒரு சம்பவத்து ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல அவருக்கு வேலை கொடுத்துருங்க. கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ல வேற இதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து சுய உதவி வேலை எதனா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். கொடுத்துட்டாரு. அது இனிமேல் சின்ஸ் த மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ்,
ஐ கேனாட் கமெண்ட். அதாவது எப்படின்னா அது வந்து சப்ஜுடிஸ், கோர்ட்டில் நம்ம எதாவது போயிட்டு நம்ம அது கருத்து சொல்கிறது தவறு. இப்போ கோர்ட்டில் வந்து கொடுத்த தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்பு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க, நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதி சாகுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுனா அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அது உண்மையிலேயே தப்பு தான். நம்ம கோர்ட் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். சார் இப்ப அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது வந்து அது ஒரு கட்சி சார்ந்த விஷயம் தான், ஆமா. அரச நிகழ்ச்சி கூட இல்லை. ஆமாம். ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில விஜய் செஞ்சிருந்தா என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க? அவர் வந்து அவங்களுக்கு வந்து பேங்க்ல ஏதாவது பே பண்ணிட்டு மந்த்லி வட்டி வராமல் பே பண்ணிருக்கலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏதாவது சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அவங்க வீட்டில் இருக்க பசங்களை படிக்க வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அவர். இப்ப நாம் தமிழர் கட்சி தான் வந்து இதுக்காக கோர்ட்ல இது பண்ணி சரி, தடை வாங்கினது. ஓகே. ஸோ இப்போ அவங்க பண்ணியிருக்க இந்த விஷயம் சரியானதா பாக்குறீங்களா இல்ல எப்படி? நாம் தமிழர்களே இல்லை, யார் பண்ணாலும் இது கரெக்டான விஷயம் தான். நாம் தமிழை எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ வேற யாராவது பண்ணியிருந்தாலும் இது கரெக்டான விஷயம் தான். அவங்க போட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இப்போ ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் நீங்கள் பண்ணது கரெக்டு. அவங்க வந்து ஆக்சுவலி ஒர்க் ஜாப் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டான தீர்ப்பு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சார் இது இந்த உடனடியா அரசு பணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இடைத்தேர்தலை மையமா வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓட் பேங்கிங் அதிகம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி மற்ற கட்சிகள் நடுவுல ஒரு விவாதம் போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இடைத்தேர்தல் அப்படி இல்லை, அவங்களுக்கு போடணுன்றவங்க அவங்க தான் போடுவாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் கொடுக்கணும்னு நினச்சி ஏதோ ஏதோ இதில் சரியா க மீட்டிங் சரியா இல்லாதால அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டார், இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு நான் எதாவது பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ண தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.